சாம்சனோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இந்தியாவோட T20 வேர்ல்டு கப் கனவும் தகர்ந்து போச்சுன்னு நினைச்சவங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறாரு சஞ்சு சாம்சன். தனிப்பட்ட மனுஷனுடைய வெற்றியை இந்திய ரசிகர்கள் அத்தனை பேருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா செமிஃபைனல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 100% மக்கள் இங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் 90% மக்கள் எப்படியோ சஞ்சு சாம்சன் இந்த டீம்ல இடம் பிடிச்சிட்டாரு, அவர் யாருன்றதை நிரூபிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா சூரியவம்ச படத்துல எல்லாரும் சின்ராசை ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒதுக்கி வச்ச சின்ராசு தான் இந்த இடத்துல சூரியவம்ச குடும்பத்துக்கே பெரிய பெருமையை தேடி தருவாரு. அந்த மாதிரி சாவறதுக்கு பயந்தவன் இல்ல இந்த சாம்சன், சாவுக்கே பயங்காற்றவன் தான் அந்த சாம்சன்ற மாதிரி சாதனை பண்ணிருக்கிறாரு. 2016ல இதே வெஸ்ட் இண்டீஸ் அணி 193ன்ற டார்கெட்டை எளிமையா அடிச்சு இந்தியாவை T20 வேர்ல்டு கப்ல இருந்து மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்குங்கடான்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. ஆனா இப்போ அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி 196ன்ற டார்கெட்டை அசால்ட்டா சேஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முதல் காரணம் யார சொல்லுவோம்? சஞ்சு சாம்சன் தான். கரெக்ட் தான். இருந்தாலும் இன்னொரு வகையில ஒரு காரணம் யார் தெரியுமா? பும்ரா மட்டும்தான். கிட்டத்தட்ட 12வது ஓவர்ல ஹிட்மயரையும் ரோஸ்டன் சேஸையும் விக்கெட் எடுத்து 230 டார்கெட் வர வேண்டியதை 200க்குள்ளார சுருட்டினது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலம். இந்தியா தான் கப் அடிக்குன்றதுக்கு நிறைய சிம்டம்ஸ் வெளியே வந்திருக்கு. அழுத்தத்துல உண்டாகி ஒரு பக்கம் எந்த ஆட்டத்திலுமே பெருசா ஜொலிக்காம ஃபெயிலியர் மேல ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டு ஷோவர்ல போயிட்டு கண்ணீரை விட்டு அழுதுகிட்டு இருந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கரெக்டா செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெரிய நாக்கு விளையாடி இந்த இடத்துல இந்தியாவை செமிஃபைனலுக்கு போக வச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. அதே நிலைமையில அழுத்தத்துல இருந்த சஞ்சு சாம்சன் ஃபெயிலியர் மேல ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டு இருந்தவர் இந்த போட்டியில பெரிய நாக்கு விளையாடி அதாவது 97 ரன் அடிச்சு கர்த்தருக்கு கிரவுண்ட்லயே முட்டி போட்டு நன்றி சொல்லி இருக்கிறார். இன்னொரு சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? எப்படி நாம லீக்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்து உமன்ஸ் டீம் ஃபைனல்ல போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு கப்ப வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த சூப்பர் 8ல லீக்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நாம தோத்தாச்சு. ஃபைனல் மட்டும் தான் பாக்கி. கண்டிப்பா பதிலடி இருக்கும். இந்த போட்டி ஈடன் கார்டன்ல தான் நடந்தது. டாஸ் வின் பண்ணது சூரியகுமார் யாதவ். யோசிக்காம ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாரு. காரணம் கண்டிப்பா பனி பொழியுன்றதுனால. அதுவும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸினுடைய தரப்பிலிருந்து ரோஸ்டன் சேஸும் ஹோப்பும் களத்துக்கு வந்தாங்க. பழைய ஞாபகம் அப்படியே கண்ணுக்கு வருது. 2016ல என்ன நடந்துச்சோ. ஏன்னா சைமன்ஸ் மாதிரியே இருக்கிறானுங்க ரெண்டு பேருமே, அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்களோன்னு. ஆனா ஆர்வத்தோட வந்த ஹர்ஷிப் சிங் முதல் ஓவர்ல 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. பாண்டியாவை பதட்டமே இல்லாம டீல் பண்ண இவங்க ரெண்டு பேரும் பவுண்டரியில மட்டுமே 10 ரன் அடிச்சாங்க. அகைன் ஹர்ஷிப் சிங் அவரும் 10 ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்பொழுதுமே வருண் தான் வருவாரு. ஆனா இந்த இடத்துல ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல தான் திரும்புவாங்க. திடீர்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ் திட்டத்தை மாத்துற மாதிரி லெஃப்ட்ல திரும்பிட்டாரு. என்னடானா அக்சார் பட்டேல் கிட்ட ஓவரை கொடுத்து 12 பாலுக்கு அவர் பவர் பிளேக்குள்ளார 15 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அதாவது அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. கடைசியா புதையல் மாதிரி இருக்கிற பும்ரா 7 ரன் மட்டும் கொடுத்தாரு அந்த பவர் பிளேல. ஆக மொத்தம் பவர் பிளேல 6 ஓவர்ல 45 ரன்னுக்கு எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல வெஸ்ட் இண்டீஸ் அணி. இந்த இடத்துல பவர் பிளேல அதிகமான ரன் அடிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம செமிஃபைனலுக்கு போயே ஆகணும்ன்ற ஒரு வெறியில இருக்கிறவங்க கண்டிப்பா 230 240 அடிப்பாங்கன்னு நினைச்சா இந்த இடத்துல பவர் பிளேக்குள்ளார ஒரு 70 80 அடிச்சிருந்தா அந்த மாதிரியான ஆட்டத்துக்கு கொண்டு போயிருக்கும். ஆனா இந்த இடத்துலயே சொதப்புனதுனால அடுத்தடுத்த ஓவர்கள் அவங்களுக்கு கண்டிப்பா பிரஷர் இருக்கும். அந்த வகையில தான் 7வது ஓவர்ல பாண்டியா வந்து வீசுறாரு. 11 ரன் கொடுக்கிறாரு. 10வது ஓவர்ல 13 ரன் கொடுக்கிறாரு. எப்படியாச்சும் விக்கெட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டின சூரியகுமார் யாதவ் வருண் சக்கரவர்த்தியை அழைக்கிறாரு. வா வருண் வான்ற மாதிரி அவர் ஓவர்ல 3 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. ஆனா 33 பாலுக்கு 32 ரன் அடிச்சு ஹோப் இல்லாம ஆடிக்கிட்டு இருந்த ஹோப்பை அழகா தூக்கிட்டு இந்தியாவுக்கு ஹோப் கொடுத்தாரு. அதை விட வெஸ்ட் இண்டீஸுக்கு பயங்கரமான ஹோப் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இவர் போனா தானே அடுத்த வரவர் அடிக்க முடியும். ஏன்னா 10 ஓவருக்கு 82 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்து இந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணி ஸ்ட்ராங்காவே இருக்கிறாங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 37 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அடிக்கணுன்ற சூழ்நிலையில மட்டும் தான் இருக்கிறாங்களே வெஸ்ட் இண்டீஸ் அணி. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி கட்டுப்படுத்தணும்ன்றதுல கொஞ்சம் உத்வேகமா இருந்திருக்கிறாரு நம்முடைய சூரியகுமார் யாதவ். நேத்து நடந்த போட்டியில சூரியகுமார் யாதவ் எடுத்த மிக முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? வருண் சக்கரவர்த்தியும் பும்ராவையும் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஆளுக்கு 1 ஓவர் தான் கொடுத்திருக்கிறாரு. மீதம் இருக்கக்கூடிய 10 ஓவர்கள்ல அவங்களுக்கு மட்டுமே 3 ஓவர் இருக்கு. ஆக மொத்தம் 6 ஓவர் அவங்களே பிரஷரை போட்டா மீதம் இருக்கக்கூடிய 4 ஓவர் வீசுறவங்க அந்த பிரஷரை ஈஸியா கையில எடுத்துக்கிட்டு நாமளும் இந்த கேப்ல வீசிடலாம்னு சொல்லிட்டு வீசிடலாம். என்னதான் இந்தியா இவ்வளவு திட்டம் தீட்டினாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரமா தான் நிக்கிறாங்க. ஏன்னா ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்கிறாங்க. களத்துல ஹிட்மயரும் ரோஸ்டன் சேஸும் இருக்கிறாங்க. 11th ஓவர்ல வந்த வருண் சக்கரவர்த்தி எப்படியாச்சும் வெஸ்ட் இண்டீஸ் டீமை ஒரு விக்கெட்டை எடுத்து வம்பிழுப்பாருன்னு பார்த்தா ஒரு 6 ஒரு 4 3 டிக்குன்னு
வெஸ்ட் இண்டீஸ் டீமை வான வெடிக்க காட்ட வச்சுட்டாரு. கால வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடின்ற மாதிரி ஒரு கன்னி வெடியில கால வச்சாங்க, அது வெடிக்கல. அதாவது வருண் சக்கரவர்த்தி ஓவரை அவரால் ஒன்னும் பண்ண முடியல. ஆனா அதுக்கு அடுத்த கன்னி வெடியில கால வச்சா விட முடியுமா? அங்கதான் பும்ரா நிக்கிறாரு. வந்தாரு 12வது ஓவர்ல ஹிட்மயரை காலி பண்ணாரு, கூடவே ரோஸ்டன் சேஸையும் காலி பண்ணாரு. ஹிட்மயர் 12 பாலுக்கு 27 ரன் அடிச்சு இந்தியாவை எகத்தாளமா பார்த்திருந்தாரு, அவரையே தூக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது சேஸுக்கு ரூட் போட்டு தூக்கி இருக்கிறாரு பும்ரா. 13வது ஓவர்ல அக்சார் பட்டேல் உள்ள வந்து 10 ரன் கொடுத்தாரு. அங்கிருந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி இழந்ததுல இருந்து மீள ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படியெல்லாம் விட முடியாது. பாண்டியாவும் வருண் சக்கரவர்த்தியும் உள்ள பூந்து 14வது 15வது ஓவரை வீசி தலா 6 ரன் கொடுத்து இந்த இடத்துல பாண்டியா ருதர்ஃபோர்டுக்கு ரூட் போட்டு தூக்கி இருக்கிறாரு. ஆக மொத்தம் 15 ஓவருக்கு 125 ரன்னுக்கு இந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணி 4 விக்கெட்டை இழந்து குழம்பி போயிருக்காங்க. இந்தியாவினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. போற பக்கம் பார்த்தா 180 தான் வரும் போல. அந்த அளவுக்கு தான் நாம கனவு கண்டிருந்தோம். தூக்கத்துல கனவு கண்டிருப்போம் போல. ஏன்னா ஹோல்டரும் சரி, இன்னொரு பக்கம் பவுலும் சரி, 2 பேரும் தலைக்கு மேல தூக்கி அடிச்சு இது கனவு பா, நீங்க எழுந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆட்டத்தையும் முடிச்சு வச்சிருக்காங்க. கடைசி 30 பாலுக்கு 70 ரன் அடிச்சிருக்காங்க. ஹர்ஷிப் சிங் 2 ஓவரை வீசினாரு, பும்ரா 2 ஓவரை வீசினாரு, பாண்டியா 1 ஓவரை வீசினாரு. மொத்தமா 5 ஓவருக்கு 70 ரன் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க எல்லாம் தூங்காம அழுது அடம் பிடிக்கும் சத்தத்தால. அந்த சத்தத்தை கம்மி பண்ணாதான் அதுங்க தூங்கும். அந்த அளவுக்கு இந்திய ரசிகர்களுடைய சத்தத்தை கம்மி பண்ற அளவுக்கு இந்த 2 பேரும் போட்டு பொளந்திருக்காங்க. ஹர்ஷிப் சிங் 16வது ஓவர்ல 24 ரன் கொடுத்தாரு, 19வது ஓவர்ல 6 ரன் கொடுத்திருக்காரு. பும்ரா தான் வீசின 18வது ஓவர்ல 12 ரன் கொடுத்துட்டு 20வது ஓவர்ல 14 ரன் கொடுத்திருக்காரு. இடையில வீசின வருண் சக்கரவர்த்தி 14 ரன் கொடுத்து மொத்தமா 20 ஓவருக்கு இந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணி 195 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்து 196 என்ற இலக்கை இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில ஹோல்டர் அவர்கள் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து 22 பாலுக்கு 37 ரன் அடிச்சு 2 4 3 6 அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கமா பவரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருந்த பவல் இந்த இடத்துல 19 பாலுக்கு 34 ரன் அடிச்சு 3 4 2 6 அடிச்சிருக்காரு. இந்தியாவின் தரப்பிலிருந்து ஹர்ஷிப் சிங் 4 ஓவரை வீசி 43 ரன் கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கமா ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி தலா 1 விக்கெட்டை எடுத்து 4 ஓவர்களை இவங்க 2 பேருமே வீசி 40 ரன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பும்ரா அவர்கள் 4 ஓவர் வீசி 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அக்சார் பட்டேல் அவருக்கு இணையாக 4 ஓவர் வீசி 36 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல கட்டுப்பாடு அப்படின்றது 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் தான் நடந்திருக்கு. அந்த இடத்துல நடந்த மாற்றம் தான் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை 230 அடிக்காம தடுத்து நிறுத்தி வச்சிருக்குது. 196 ரன் மட்டும் தான் அடிக்கணும். அபிஷேக் சர்மா வந்ததுமே வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்பின்னர் கிட்ட தான் பால கொடுக்கணும். ஒசைன் கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. மனுஷன் அந்த இடத்துல வேகத்தடையில பிரேக் போட்ட மாதிரி 5 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. ஆனா ஒரு நேரத்துல பாருங்களேன், நினைச்சு பார்த்திருப்பாங்க எப்படின்னா அபிஷேக் சர்மா வந்தாலே 6ஓட தான் தொடங்குவாரு ரன் கணக்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இப்போ கண்டிப்பா ஒரு விக்கெட் ஆயிடுவாரோன்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய தாக்கத்தை மாத்தி வச்சிருக்காரு எல்லாருடைய மனசுலயும். ஃபர்ஸ்ட் ஓவர் தான் சாம்சன் கிட்ட ஸ்ட்ரைக்க கொடுக்கலன்னு பார்த்தா 2வது ஓவர்லயும் ஸ்ட்ரைக்க கொடுக்காம ஃபோர்ட் வீசின 2வது ஓவர்ல 7 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. 3வது ஓவர் ஒசைனை திரும்ப வந்தாரு, மீனுக்கு வலைய போட்டாரு. ஆனா அந்த இடத்துல வந்தது திமிங்கலம். திமிங்கலத்தை போயிட்டு வலையால பிடிக்க முடியுமா? முடியாதுல, கிழிச்சுக்கிட்டு போயிடுச்சு. 2 6 1 4 17 ரன் அடிச்சு 5 பால்ல அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு. ஆனா இந்த இடத்துல தூண்டிலே மாட்டிக்கிட்டாரு நம்முடைய அபிஷேக் சர்மா. 10 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. ஒசைன் வீசின லாஸ்ட் பால்ல ஆல்ரெடி 17 ரன் வந்துருச்சு. நமக்கு தான் தண்ணியில கண்டன்ற மாதிரி ஸ்பின்ல கண்டமாச்சு. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், அடுத்த ஓவர்ல கூட அடிச்சிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஃபாஸ்ட் வந்தே தீரும். அந்த நேரத்துல அடிச்சிருந்தா கூட ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கலாம், அணிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா மனுஷன் சீக்கிரமாவே இந்த இடத்துல கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. 4th ஓவர்ல ஃபோர்ட் வந்து 8 ரன் கொடுத்தாரு. 5வது ஓவர்ல ஹோல்டர் எப்படியாவது இந்தியாவோட ரன்னை ஹோல்ட் பண்ணலாம்னு வந்தாரு. இந்த இடத்துல இஷான் கிஷனை 10 ரன்ல அவர் காலி பண்ணி இந்தியாவுக்கு ஓட வச்சிட்டாரு. மறுபடியும் பவர் பிளேவினுடைய கடைசி ஓவர்ல ஃபோர்ட் வந்து 8 ரன் கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் ஃபோர்ட் அவர்கள் 3 ஓவரை வீசி எந்த ஒரு விக்கெட் எடுக்கல. ஆனா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. 23 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு 18 பால்ல. பவர் பிளேல 6 ஓவருக்கு 53 ரன்னுக்கு இந்தியா 2 விக்கெட்டை இழந்து இந்த இடத்துல இடி இடிக்கிறதா இல்ல இடியாப்ப சொல்றதான்னு தெரியாமலேயே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் சூரியகுமார் யாதவும் சஞ்சு சாம்சனும் எந்த ஒரு விக்கெட்டையுமே இழக்காம இந்த இடத்துல 24 பாலுக்கு 45 ரன் அடிச்சிருக்காங்க. அதுலயும் 7வது ஓவர்ல ஹோல்டர் தான் வந்தாரு. 1 6 1 4 சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 ரன் கொடுத்தாரு. அவருக்கு இணையா 1 ரன் மட்டும் கம்மியா குறைச்சு ஷெப்பர்ட் அவர்கள் 9வது ஓவர்ல 13 ரன் கொடுத்தாரு. மோட்டி மோசமானவர்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. 8வது ஓவரையும் 10வது ஓவரையும் சாம்சன் மட்டுமே மோதி பார்த்து 12 பாலுக்கு 18 அடிச்சு மொத்தமா 45 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட்டையுமே இழக்கல. மொத்தமா 10 ஓவருக்கு இந்தியா வெஸ்ட் இண்டியன்ஸ் என்ற மாதிரி 98 ரன் அடிச்சு 2 விக்கெட்டை மட்டும் இழந்து அரையிறுதிக்கு அடித்தளம் போட்டாங்க. வெற்றியை பறிக்கிறதுக்கு வெறியோட இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் சாம்சனையும் சூரியகுமார் யாதவையும்
பிரிக்கிறதுக்கு பக்காவா பிளான போடுறாங்க. இந்த இடத்துல ரோஸ்டன் சேஸ் தான் 11வது ஓவரை வீசுறாரு. 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனா 18 ரன் அடிச்ச சூரியகுமார் யாதவ் பிரிச்சு தள்ளிட்டாரு. அதாவது 35 பாலுக்கு சாம்சனும் சூரியகுமார் யாதவ் 58 ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க. அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் உடைச்சாச்சு. ஒரு ஓவர் நீங்க கண்ட்ரோலா வீசினா ஒரு ஓவர் உங்களுக்கு ஆஃபர்ன்ற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு அடுத்த ஓவரை வீசின ரோஸ்டன் சேஸ் 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. மறுபடியும் இவங்க 2 பேரே வீசினா கண்டிப்பா கண்ட்ரோலா போயிடுவாங்கன்னு நினைச்சா இந்த இடத்துல என்ன தெரியுமா ஆச்சு? மறுபடியும் ஜோசப் வந்தாரு, திலக் வர்மா தில்லா ஆர்டிக் 4 அடிச்சு, ஒரு பக்கம் சாம்சன் ஸ்டைலா ஒரு 4 அடிச்சு 17 ரன் அடிச்சிருந்தாங்க 13வது ஓவர்ல மட்டும். ஒரு ஓவர் நீங்க கண்ட்ரோலா வீசி கண்ட்ரோலா போட்டீங்கல்ல, இப்ப இந்தியாவுக்கு ஆஃபர். ஒரு ஓவர் நல்லா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க, இன்னொரு ஓவர் ஆஃபர்ன்ற மாதிரி 14வது ஓவர் யார் வந்ததுன்னா ரோஸ்டன் சேஸ் தான். இவர் ஓவர்ல 15 ரன் அடிச்சு ரோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இந்தியா ரன் அடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும். ஆகையினால ஹோல்டர் வந்தாரு. ஆனா ஹோல்ட் பண்ற மாதிரி திலக் வர்மா 27 ரன் அடிச்சு பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்பை இந்த இடத்துல சாம்சன் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரை தூக்கி ஒரு பக்கம் திசையை திருப்பிட்டாங்க. இடியே விழுந்தாலும் உங்களுக்கு இம்சை மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு விக்கெட் விழுந்த அடுத்த பாலே 4 அடிச்சாரு சாம்சன். 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 146 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து 30 பாலுக்கு 56 ரன் மட்டும் தான் அடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. 5 ஓவர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஜோசப் வந்தாரு, ஜாலியா 2 பேரும் சேர்ந்து 14 ரன் அடிச்சாங்க. நெக்ஸ்ட் ஷெப்பர்ட் வந்தாரு, 2 பேரும் சேர்ந்து சமையா 11 ரன் அடிச்சாங்க. ஹோல்டர் வந்தாரு, அவர் ஓவர்ல விக்கெட் எடுத்து ஹோல்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரையும் 8 ரன் அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க இந்த 2 பேரும். 12 பாலுக்கு 17 அடிக்கணும். ஜோசப் அழைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் வீசின 2வது பால்ல பதமா ஆடிக்கிட்டு இருந்த பாண்டியா 17 ரன்ல காலி ஆயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்த சிவம் துபே சிக்கம் கொடுத்துட்டாரு, 2 4 அடிச்சு. இறுதியா 6 பாலுக்கு 7 அடிக்கணும். ஷெப்பர்ட் கிட்ட பால், சாம்சன் கிட்ட பேட். பயத்துல ஆடுவார்னு பார்த்தா பயமா எனக்கான்னு ஆகாயத்துல ஃபர்ஸ்ட் பாலே பறக்க விட்டாரு. நெக்ஸ்ட் பால் தரமா தரையில் அடிச்சாரு. 19.2 ஓவர்ல 199 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்து இந்த இடத்துல இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி அரையிறுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அரையிறுதியில இங்கிலாந்து கூட தான் மோத போறாங்க. இது வரைக்கும் 7 போட்டிகள் விளையாடி 6 போட்டியில இந்தியா மட்டுமே ஜெயிச்சு தலை நிமிர்ந்து இருக்கிறது. ஆகையினால 8வது போட்டியா இப்ப அரையிறுதியில மோத போறாங்க. அந்த போட்டியில இந்தியா ஜெயிக்குமா இங்கிலாந்து ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.